பெருமதிப்பிற்குரிய பிரம்மா அவர்களுக்கு கௌசல்யா எழுதுகிறேன். எதிர்க்கவே இருக்கிறப்ப எதுக்கு இப்படி ஒரு கடிதம்னு நீங்க நினைக்கலாம். இது கடிதம் இல்லை, என் கவன குறைவுக்கு நான் போடுற கருணை மனம். இந்த வீட்டுக்கு நீங்க மருமகனா வரப்போறீங்கிற எண்ணத்துலதான் என் இறந்த கால வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு சொன்னேன். அது உங்க இதயத்துல இப்படி ஒரு சலனத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியாம போச்சு. இல்ல மன்னிச்சிருங்க. உஷா உங்களை விரும்பலன்னு நான் சொன்னப்போ என் மனசு ஊனப்படக்கூடாதுங்கிறதுக்காக உங்க உணர்ச்சிகளை எல்லாம் மறைச்சு நீங்க போட்ட ஒவ்வொரு சபாஷையும் இப்ப நினைச்சு பாக்குறேன். ஆசை அடக்கிறது தப்புன்னு சொன்ன பிரம்மாவா நீங்க? இல்ல, ஆசை அடக்குன்னு சொன்ன புத்தரா இப்ப எனக்கு தெரியுறீங்க. எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் முதலியே மன்னிப்பு கேட்டுட்டேன். அது நீங்க இன்னும் மறக்கல போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அப்ப வாங்க சாப்பிட்டு போலாம். என்ன சார் லெட்டர் கையோட கொண்டாந்துட்டீங்க? பாராட்டுமா? இல்ல, ஒரு குடும்ப தலைவியோட போராட்ட கருத்து. போராட்ட கருத்துமா? என்னுடைய உணர்ச்சி புண்படக்கூடாதுன்னு நினைச்ச நீங்க என் பொண்ணோட எதிர்காலமும் பாதிக்க கூடாதுன்னு நினைச்சீங்க. ஒரு பொண்ணுக்கு புகுந்த வீட்டுல கிடைக்கிற பெருமை அவ பிறந்த வீட்டை வச்சுதான் சொல்லுவாங்க. உஷாவை நாளைக்கு பெண் பார்க்க வராங்க. ரொம்ப பாராட்டுறாங்களோ? சரிங்க சரிங்க. கல்யாணம் ஆக வேண்டிய பொண்ணுக்கு அப்பா வீட்டோட இல்லைங்கிறத விட யாரோ இருக்காங்கிறது பெரிய தப்பா தெரியும். என் வாழ்க்கையை பாதிச்ச சந்தேகம் என் மகளோட வாழ்க்கையும் பாதிச்சிருமோன்னு பயப்படுறேன். இருந்துட்டு வந்த உங்களை இருந்துட்டு போங்கன்னு என்னால சொல்ல முடியல. ஊருக்கே எழுதுறவர் நீங்க. என் உணர்வுகள் உங்களுக்கு புரியும்னு நம்புறேன். இப்படிக்கு உங்கள் பாணியில் சமுதாயத்துக்கு பயந்து வாழும் கௌசல்யா. என்ன சார் இன்னுமா முடியல? முடிச்சிட்டேன். ஏன் சார் படிச்ச கடிதத்துக்கு என்ன பதில் எழுத போறீங்க? வாழ்த்துக்கள். வணக்கம்.